பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இந்த அருமையான கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலையிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். இந்த நாளில் ஒரு புதிய லோக சுவார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதில் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்களிலே சில வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் என்று ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையிலே, இந்த புதிய நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும், நான் இரத்தத்தை பார்த்து கடந்து போவேன். இந்த வசனம் சொல்றதுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு காரியத்தை இஸ்ரேல் மக்களுக்கு செய்ய சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தேவனுடைய பிள்ளைகள், அதாவது அந்த நாட்களில் எபிரேயர்கள் ஒரு 430 வருஷம் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். எகிப்தில் அடிமைப்பட்டு பயங்கரமான வேலை செய்து அவர்கள் அடிமையாகவே வாழ்ந்தார்கள். எந்த சுதந்திரமும் இல்லை, எந்த நல்ல நாளும் இல்லை, கெட்ட நாளும் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. இவர்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் இந்த அடிமைகளின் சத்தத்தை ஒரு நாள் கேட்டு, நான் உங்களை விடுதலை பண்ண போகிறேன் என்று சொல்லி மோசையை அனுப்பினார். மோசையை அனுப்பி சில காரியங்களை செய்ய சொல்றாரு. அதற்கு முன்பாக ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தையை அந்த ஜனங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளே சொல்றாங்க. கோசை நாட்டில் இருக்கிறாங்க. நான் இன்றைக்கு கடைசி ஒரு 10 வாதை அனுப்பிட்டு இருந்தார் ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்கும்படி. ஆனால் ஜனங்களை போக விடவில்லை. அவர் அந்த பார்வோன் மன்னன் போக விடவில்லை. அன்றைக்கு இருந்தவன் அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். சோதரன் கடைசியாக ஒரு வாதையை கர்த்தர் அனுப்பும் போதுதான் இந்த வார்த்தையை சொல்றாரு. நான் சங்கார தூதன் வரப்போறான். எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா குடும்பங்களில் உள்ள தலைப்பிள்ளைகள், குடும்பங்கள், மிருகங்கள், எல்லாத்தையும் தலைப்பிள்ளைகள் மரித்து போகும். அந்த மரணம் உங்களுக்குள் வராதிருக்க நீ என்ன செய்யணும்? அழிக்கும் ஒரு வாதம் வரும். அந்த வாதம் வராதிருக்க ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும்னா, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி எடுத்து அதை அழித்து அந்த இரத்தத்தை எடுத்து அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பேர் சாப்பிட முடியுமோ அது மட்டும்தான் அடிக்கும். பெருசாக ஒன்றும் செய்யக்கூடாது. பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அது ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலும் கதவுகளையும் பூசிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கணும். இருந்துட்டு நீங்கள் அப்பத்தை புசிக்கணும். கசப்பாற கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் அங்கே அதை புசித்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியே இருக்கக்கூடாது. இதுதான் அவள் கொடுத்ததான ஒரு கட்டளை. இந்த கட்டளையை அவர்கள் பெற்றுக்கொண்டு பாருங்க, அவர்கள் எல்லாரும் உள்ளே இருந்தாங்க. அதுக்கு உள்ளே இருக்கும்போது தான் அது சொல்லப்பட்டிருக்குது, இந்த இரத்தத்தை பார்த்து நான் எந்தெந்த வீடுகளெல்லாம் ரத்தம் இருக்கிறதோ அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அந்த சங்காரத்தோடு கடந்து போயிடுவோம். இந்த கடந்து போறதுக்கு பேர் தான் பாஸ் ஓவர். என்ன ஓவர்? பாஸ் ஓவர், கடந்து செல்லுதல். என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? ஸோ பாஸ் ஓவர் என்று சொல்லப்படுறது. கடந்து இரத்தத்தை பார்ப்பான், இருந்துச்சுன்னா கடந்து போயிடுவான். இரத்தத்தை பார்ப்பான், இருந்துச்சுன்னா கடந்து போயிடுவான். இரத்தத்தை பார்ப்பான், இரத்தம் இல்லாவிட்டால் கடந்து போக மாட்டான். அந்த வீட்டுக்குள்ள சங்காரம். அது இஸ்ரவேலாக இருந்தாலும் சரி, எகிப்தா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மற்றவங்களும் சரி, அந்த இரத்தத்தை அங்கே அவர்கள் பார்ப்பான். அந்த சங்கார இரத்தத்தை மட்டும்தான் பார்ப்பான். அப்போ அதுதாங்க சொல்லப்பட்டிருக்குது, அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும், அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். ஆண்டவர் கடந்து போவாராம். பாருங்க, நமக்கு அழிவுகள் வராதபடி, அந்த உலகத்துக்கு வருகிற, எகிப்து நாட்டுக்கு வருகிற ஒரு காரியமும் வராதபடி உங்களை பாதுகாத்து உங்களை பராமரிப்பதற்கு ஒரு வேலையை கர்த்தர் செய்ய சொல்லியிருந்தார். அந்த வேலை தான் பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிச்சு ரத்தத்தை எடுத்து பூசணும். அந்த மாம்சத்தை உள்ள உட்கார்ந்து என்ன செய்யணும்?
புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை சாப்பிடணும். இதுதான் சட்டம். வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது. ஆனால் தூதன் கடந்து போயிட்டே இருப்பான் எல்லா வீட்டு. இந்த விஷயம் வந்து எகிப்து நாட்டுக்கு தெரியாது. எகிப்து நாட்டில் மக்கள் யாரும் அப்படி செய்யவில்லை. ஆனால் சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்றாங்கன்னா, சிலவங்க இந்த இஸ்ரவேலை நம்பினவர்கள் அவர்களும் இவங்க வீட்டிலே வந்து தங்களை பாதுகாத்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுறது சில குடும்பங்கள். ஆனால் அங்கே யார் சாவா? தலைப்பிள்ளை சாவம். தலைப்பிள்ளையாய் பிறந்திருக்கிற ராஜாவின் பிள்ளை, பாருங்க, பெரிய அதிகாரியின் பிள்ளை, எல்லாம் தலைப்பிள்ளை சாவும். ஆடு மாடுகள் தலைப்பிள்ளை சங்கார சாவை எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட சங்கார ஓலம் எகிப்து நாட்டில் ஃபுல்லாக கேட்க ஆரம்பித்தது. ஆனால் இங்கே இந்த அருமையான இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற அந்த மக்கள் மத்தியில் ஒன்றும் இல்லாதிருந்தது. சந்தோஷமா உள்ள இருந்தாங்க. அதற்கு ஒரு காரணம் தான் அவங்க செஞ்சாங்க. ஆண்டவர் சொன்னது போல இரத்தத்தை பூசினார். அந்த இரத்தம் பூசப்பட்ட வீட்டிலே கர்த்தர் கடந்து போனார். அங்கே எதுவுமே இல்லை. அப்போ இந்த நாட்களிலே ஆண்டவர் இரத்தத்தை குறித்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி, குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி. அப்போ இந்த ஜனங்களின் பாவங்களை மன்னிச்சுட்டாலே போதும், பிசாசுக்கு இடம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அருமையான காலைவெளியில் அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை எந்த பிரச்சனையும் இல்லாதபடி நடத்த வேண்டும் என்றால், ரத்தம் பூசப்பட்ட ஒரு வீடு, நிலைக்கால். அதனால போய் ரத்தத்தை பூசி, சில வீடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சோப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. அதான் அதுக்கு ரீசன் அதான். மேலே சோப்பு பெயிண்ட் அடிப்பாங்க, அதில் அந்த இதெல்லாம் பட்டையெல்லாம் போடுவாங்க. காரணம் வேற ஒன்றும் இல்லை, இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் சொன்ன காரியம்தான் அது. அப்படி அதை பார்த்தோன்னா கடந்து போயிடுவான். இன்னைக்கு மண்ணு பூசி வச்சுட்டு இருக்காங்க. 2 மண்ணை பூசிட்டோம்னா அவர் கடந்து போயிடுவான்னு சொல்லி. இன்றைக்கு ரத்தம் பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டி எதுக்கு அடையாளமா இருக்குது? இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்திற்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு அடையாளமா. இப்ப இயேசு ரத்தம் பூசப்பட்ட விடுதலை வீட்டை கர்த்தர் பாதுகாப்பான். இன்றைக்கு நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு பாதுகாக்கணும்னா அந்த எந்த சங்கார காரியங்களும் உங்களை விட்டு கடந்து போகணும். சோதரம் ஆண்டவர் பாருங்க, சோதனை அனுப்பி கடந்து போயிடுவாங்க. அதான் அந்த பாஸ் ஓவர்னு சொல்லி பிந்தி நாட்களிலே அதை பண்டிகையாய் கொண்டாடினார்கள். அருமையான பிள்ளை, இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதபடி, அந்த பாதை உங்களை ஒன்று செய்யாதபடி, உங்களை அழிக்காதபடி அது கடந்து போகும், அது உங்கள் வீட்டுக்குள்ளே வராதிருக்கும் என்று சொல்லப்படுறது. இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு சின்ன வேலை தான் கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே வாருங்கள். இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே வந்தால் கர்த்தர் பாதுகாப்பார். சோதரம் இப்போ வரப்போகிற பிரச்சனைகள், அழிவுகள், வரப்போகிற நோய்கள், பஞ்சங்கள், பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் விடுதலை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இடம்தான் இருக்குது. நிலைக்கால்களிலும் அந்த வாசலிலும் இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறீர்களா இல்லையா என்பதுதான். அந்த வீட்டுக்குள்ள இருந்தால் எந்த தூதனும், எந்த சங்காரமும், எந்த பஞ்சமும், எந்த காரியமும் உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நாம் அதை தான் செய்ய வேண்டும். அப்படி ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அன்றைக்கு காப்பாற்றப்பட்டது போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களை காப்பாற்றும்படி விரும்புகிறார். நீங்கள் இரத்த கோட்டைக்குள் வாருங்கள். அந்த இயேசு இரத்தத்தைக்குள் வாருங்கள். சும்மா இப்போ போய் ஆட்டை அடிச்சு ரத்தத்தை பூசிடாதீங்க, அது எந்த வேல்யூ இல்லை. இயேசு இரத்தத்தை நான் பூசுகிறேன் என்று விசுவாசத்தில் சொல்லுங்கள். நமக்காக அந்த ஆட்டோ அடிக்கப்பட்டாச்சு, இயேசு வந்து அடிக்கப்பட்டாச்சு. நம்ம ரொம்ப நாட்கள், வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்து வந்துட்டோம். இயேசுவின் ரத்தம் நிலைக்கு பாஷால போட்டிருப்பாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு போட்டிருப்பாங்க, இயேசுவே இந்த வீட்டின் தலைவர்னு போட்டிருப்பாங்க. அப்படி வசனங்கள் போட்டிருப்பார்கள். ஆனால் அருமையானவர்களே, அது வசனங்கள் போட்டு மாத்திரமில்லை, இயேசுவின் ரத்தத்தை தெளியுங்க. ஒரு தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி பூசுங்க, தொழிங்க. இயேசு ரத்தத்தை நாங்கள் போடுறேன், அதற்கு அடையாளமாய் போடுறேன்னு சொல்லுங்க. அந்த ரத்தம் உங்களை பாதுகாக்கும். இயேசுவின் கோட்டைக்குள் வாங்க, பரிசுத்த கோட்டைக்குள் வாருங்கள். கர்த்தர் நாட்களை உங்களை ஆசீர்வதித்து எகிப்திற்கு வரப்படின ஒரு நோய் உங்களுக்கு வராதபடிக்கு பாதுகாத்து அரவணைத்து உங்களை ஆசீர்வதித்து இந்த கால வேளையில, இந்த புதிய நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமெனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடக்கும். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த இரத்தத்தை கண்டு நான் கடந்து போகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் செபித்து முடிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, இவர்களை அழிக்கும் வாதை அந்த குடும்பத்தை கடந்து வராதிருக்கும்படி நிலைக்காரர்களை ரத்தத்தை பூசுகிற பிள்ளைகளாக எங்கள் எல்லாரையும் மாற்றும். ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படியிருக்கோம். ரத்தம் பூசப்படாத எல்லா குடும்பங்களிலும் கூக்குரல், அழுகையும், மரண சோலம் கேட்டது ஆண்டவரே. அந்தபடி எங்கள் பிள்ளைகளை ஒருவரும் ஆண்டவரே அந்த ஆபத்தில் மாட்டாதபடிக்கு இரத்தத்தை பார்த்து நீ கடந்து போகிற வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளுக்கு காலையில் அற்புதம் செய்யும் நாமத்தை மையப்படுத்தும் பாதுகாப்பை கொடும். வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இன்னைக்கு வீட்டில் இருந்து கேட்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நாட்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரத்தத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ள வராதிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். இரத்தத்தை பார்த்து கடந்து போவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் முழுவதும் இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூலமாக சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.